இந்த ஆஸ்துமா வர்றவங்க வந்து குழந்தைகளுக்கும் ஆஸ்துமா வருது. அது வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய மக்கள் என்னிடத்துல நரம்பு பிரச்சனை பாதிக்கப்பட்டு வர்றாங்க. இந்த நரம்பு பிரச்சனைக்கு வர்றதுக்கு காரணமே இதே சளியை இன்னும் நம்ம மருந்து ரூபத்தில் சரி பண்ணணும் அப்படின்னா, ஆஸ்துமாவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மனிதன் மூச்சு வாங்குறது, நுரையீரலுடைய நீர் சோர்ந்துடுறது, நுரையீரல் சுருங்கிறது, நுரையீரலில் வீக்கம் எடுத்துடுறது, இது எல்லாமே ஆஸ்துமாவுக்காக வேண்டி ஒரு நோய்களுக்கான அறிகுறி. இந்த ஆஸ்துமா வர்றவங்க குளிர்ந்த பொருள்கள், ஐஸ்கிரீம் போடுறது, குளிர்ந்த தக்காளி உபயோகிக்கிறது, இதுக்கெல்லாம் ஆஸ்துமாவுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த ஆஸ்துமா உள்ளவங்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு ரெமெடி தர்றோம். அது எப்படின்னு சொன்னால், தாலிசாதி சூரணம், கபகரி சூரணம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நாங்கள் கொடுப்போம். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஆஸ்துமா பரிபூர்ணமாக குணமடையும். அது கூட அவங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. குளிர்ந்த பொருள்கள், ஐஸ்கிரீம் வஸ்துகள், கேக்கில் மேலே இருக்கக்கூடிய கிரீமுகள், இந்த மாதிரி அவங்களாம் சாப்பிடக்கூடாது. அதிகமாக தூசி வர்ற இடத்துல தன்னை பாதுகாத்து கொள்ளணும், அங்கே இருக்கக்கூடாது. இதெல்லாம் கடைப்பிடிச்சாங்கன்னா நிச்சயமாக ஆஸ்துமாவிலேருந்து அவங்க வெளியே வந்துடலாம். இதே மாதிரி குழந்தைகளுக்கும் ஆஸ்துமா வருது. அது வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஜீன்ஸு. அவங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு குடும்பத்தில் யாருக்காவது இருந்ததுன்னா அவங்க மூலமாக இந்த குழந்தைக்கு அந்த ஆஸ்துமா பரவும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நாங்கள் வீரியம் கம்மி பண்ணி தருவோம். இதே சூரணங்களை நாங்கள் கேப்சல் ரூபத்தில் போட்டு கொடுப்போம் பெரியவங்களுக்கு. ஆனால் குழந்தைகளுக்கு அதை தேனில் கலந்து கொடுக்க சொல்லுவோம், அது சின்ன குழந்தைகளுக்கு. ஆனால் இந்த குழந்தைகள் ஆரம்பத்திலே அதை கண்டுபிடிச்சி செஞ்சிட்டாங்கன்னா அது உடனே குழந்தைகள் பின்னாடி பிரச்சனை இல்லை. அப்படி விட்டுட்டாங்கன்னா இதுதான் அவங்கள மூச்சு வாங்குறது, ஆஸ்துமாவோட உச்சக்கட்டத்தை கொண்டு போகிறது. இதுலேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த குழந்தைகளையும் மற்ற விஷயங்களெல்லாம் அதிகமாக தூசி உள்ள இடத்துல, குளிர்ந்த பொருள்கள், குழந்தைகள்லாம் எல்லாம் ஐஸ்கிரீம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க, கேக் விரும்பி சாப்பிட்றாங்க. இது எல்லாமே ஆஸ்துமாவுக்கு அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஐயா, யாராருக்கெல்லாம் நரம்பு பிரச்சனை வரும், அதனால என்ன பாதிப்பு இருக்கும், அதை குணப்படுத்த முடியுமா, அதை பற்றி விளக்குங்க ஐயா. நிறைய மக்கள் என்னிடத்துல நரம்பு பிரச்சனை பாதிக்கப்பட்டு வர்றாங்க. இந்த நரம்பு பிரச்சனைக்கு வர்றதுக்கு காரணமே பரிபூர்ண தூக்கம் இல்லாததும், நல்ல சிந்தனை இல்லாததும், மனசு சரியில்லாமல் இருக்கிறதும், உணவு பழக்க வழக்கம், இந்த மூணை கொண்டு தான் அது நரம்பு பிரச்சனை வருது. இந்த நரம்பு பிரச்சனையின் காரணமாக அவர்களால் நிம்மதியாக தூங்க முடியறதும் இல்லை. பின்னாடி அது ஒரு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்கும், உதற ஆரம்பிக்கும். அந்த நரம்பு பிரச்சனையின் காரணமாக தாம்பத்தியம் பாதிக்கப்படும். ஆண்களுக்கு தாம்பத்தியம் ரொம்ப பாதிக்கும் நரம்பு பிரச்சனையின் காரணமாக. இதெல்லாம் நம்ம சரியான நேரத்தில் அப்போவே அதை சரி செஞ்சோம்னா பிற்காலத்தில் வாழ்க்கை நமக்கு நல்லா இருக்கும். இந்த நரம்பு பிரச்சனைக்கு நாங்கள் பூனைக்காளி, அஸ்வகந்தா இந்த மருந்துகளை நம்ம கொடுப்போம். இந்த பூனைக்காளி, அஸ்வகந்தா நரம்பை வலுப்படுத்தும், நல்லா வலுப்படுத்தும். இது போக சில வேறு மருந்துகள், எங்களுடைய சொந்த தயாரிப்பான மருந்துகள் இருக்குது. அதையும் நாங்கள் கொடுத்து இந்த நரம்பை சரிப்படுத்துவோம். இந்த நரம்பு வலு சரியாச்சுன்னா அவனால் நல்லா வண்டி ஓட்ட முடியும், நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும். இது நரம்புக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இப்போ சளி தொந்தரவு, மூக்கில் குளிர்காலத்தின் காரணம், இந்த பனி காலத்தில் சளி தொந்தரவுலாம் வருது. இந்த சளி தொந்தரவின் காரணமாக இலகுவான மருந்து நாங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறோம். ஒரு சுடுதண்ணியில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதில் அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு யார் குடிச்சிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த சளி தொந்தரவு, இந்த பிரச்சனை இருக்காது. சாதாரண அது வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள், இந்த பனிக்காலங்களில் ஏற்படக்கூடிய தொந்தரவுக்கு ஒரு சுடுதண்ணி, ஒரு டம்ளரில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு குடித்தாலே போதும். அவர்களுக்கு இந்த சளி தொந்தரவுலேருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு. பெரிய மருந்து பக்கம் போக வேண்டாம். ஆனால் அதையும் மீறி அவங்க அதை அப்படியே பழக்கத்துக்கு விட்டுட்டாங்கன்னா தான் இது நெஞ்சில் கப்பம் கட்டிக்கிறோம், அந்த சளி வெளியேறாது. அதுக்காக பெரிய மருந்துகள் பக்கம் நம்ம போக வேண்டியது வரும். இதே சளியை இன்னும் நம்ம மருந்து ரூபத்தில் சரி பண்ணணும் அப்படின்னா, சளிக்கு தாலிசாதி சூரணம் இருக்குது, அப்புறம் கபகரி சூரணம் இருக்குது. இந்த ரெண்டுமே சளிக்கான உகந்த மருந்துகள்.
இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம சளி வந்து பரிபூர்ணமாக குணமாகும். அது ஆஸ்துமா எல்லைக்கு போனால் இருந்தாலும் சரியாகும். இதில் சளிக்கான மூலிகையில் வந்து அதிகமாக நம்ம போடுறது வந்து கரிசாலை, அதில் மஞ்சள் கரிசாலையும் போடலாம், அல்லது வந்து வெள்ளை கரிசாலையும் போடலாம். அப்புறம் வந்து அரிசி திப்பிலி போடலாம். அப்புறம் வால் மிளகு போடணும். அதில் அப்புறம் வந்து சுக்கு போடணும், வெந்தயம் போடணும், பெருஞ்சீரகம் போடணும், அப்புறம் வந்து அக்ரஹாரா போடணும். இதில் சளிக்கான இதில் இந்த மாதிரி மருந்துகளை போட்டு நம்ம செய்யும்போது இந்த சூரணமாக்கணும். இதை வந்து சளிக்கு கொடுக்கலாம். சளிக்கு நல்ல ஒரு பிரதிபலன் கிடைக்கும். அதில் கூட தான் தாலிசாதிங்கிற வேரோட இது எல்லாம் சேர்ந்து கலக்கும் போது தான் தாலிசாதி சூரணமாக மாறும். அப்புறம் வந்து கபகரி சூரணத்தில் எல்லா விதமான இதில் 3-4 பொருள் அதிலையும் சேரும். அது இல்லாமல் அதில் ஏலக்காய் சேரும், அப்புறம் ஏல அரிசி அது சேரும், கிராம்பு சேரும், மிளகு சேரும். இதுகள்லாம் கபகரி சூரணத்தில் நம்ம சேர்த்து செய்வோம். இதுகள் எல்லாமே வந்து மக்கள் பயன்படுத்தும் போது அவர்களுக்கு இந்த சளி தொந்தரவுலேருந்து பரிபூர்ணமான விடுதலை கிடைக்கும்.